வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று தரம் 10 மாணவர்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் வழங்கப்பட்டது. அந்த வினாத்தாளில் 1 தொடக்கம் 25 வரையான கேள்வி பகுதிகளுக்கான விளக்கம் தரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பகுதி பியில் 1 தொடக்கம் 3 வரையான அந்த வினாக்களுக்கான விளக்கம் சென்ற காணொளி ஊடாக உங்களுக்கு வழங்கப்பட்டது. இன்று அந்த வினாத்தாளின் தொடர்ச்சியான கேள்வி பகுதிகளைத்தான் பார்க்க இருக்கின்றோம். ஸோ 4வது கேள்வியை பாருங்கடா. மாணவர் விடுதி ஒன்றில் உள்ள நீர்த்தாங்கியின் கொள்ளளவு 10,000 லிட்டர் என்று சொல்லப்படுது. இந்த நீர் விடுதியிலுள்ள 50 மாணவர்களுக்கு 8 நாட்களுக்கு போதுமானது என்றும் சொல்லப்படுது. 3 தினங்களின் பின் 10 மாணவர்கள் விடுதியிலிருந்து வெளியேறினர் என்றும் தகவல் சொல்லப்படுது. இப்போ இந்த விடயத்தை வைத்துக்கொண்டு முதலாவது கேள்வி, 10,000 லிட்டர் நீர் ஒரு மாணவனுக்கு எத்தனை நாட்களுக்கு போதுமானது என்று கேட்கப்படுது. அப்போ இப்படியான கேள்விகள் வரும்போது நேர்மாறு விகித சமன் என்ற பாடத்தில் படிச்சிருக்கோம். மனிதன் நாள் மனித நாட்கள் என்று போட்டு ஆரம்பத்தில் 50 மனிதன் 8 நாட்கள். அப்போ 50 8ஆல் பெருக்கும் போது 400 மனித நாட்கள் என்று வரும். இந்த 400 மனித நாட்கள் என்பதால் நீர் விளங்கிக் கொள்வது யாது என்ற ஒரு கேள்வி கேட்கப்படும் சந்தர்ப்பத்தில் 2 கருத்துகள் காணப்படுகின்றது. அப்போ அந்த டேங்கில் மொத்தமாக 10,000 லிட்டர் நீர் இருக்கு என்று சொல்லப்படுது. அந்த 10,000 லிட்டர் நீரை தெளிவாக விளங்கணும். இதனுடைய 2 கருத்து, இந்த 400 என்பதால் நீர் விளங்கிக் கொள்வது யாது என்று சொன்னால், ஒரு மனிதன், எத்தனை மனிதன்? ஒரு மனிதன் அந்த 10,000 லிட்டர் நீரை பயன்படுத்தணும் என்று சொன்னால் 400 நாட்கள் தேவைப்படும். ஒரு மனிதனுக்கு அந்த 10,000 லிட்டர் நீரை பயன்படுத்தணும் என்று சொன்னால் 400 நாட்கள் தேவைப்படும். இன்னும் ஒரு கருத்து ஒன்று இருக்கு. 400 மனிதர்கள் அந்த நீரை, அந்த 10,000 லிட்டர் நீரை ஒரு நாட்களுக்குள்ள பயன்படுத்தி முடிப்பார்கள். அப்ப இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா 10,000 லிட்டர் நீர் ஒரு மாணவனுக்கு எத்தனை நாட்களுக்கு போதுமானது என்று சொன்னா, நான் சொன்ன அந்த கருத்தின் அடிப்படையில் விடையை தீர்மானித்து கொள்ள முடியும். 400 நாட்கள் என்று அந்த முதலாவது கேள்விக்கு விடை கிடைக்கும். சரிதானே? ஓகே. இப்போ 2வது கேள்வி, ஒரு மாணவனுக்கு ஒரு நாளைக்கு அவசியமான நீரினுடைய கனவளவு, அதில் கொள்ளளவை கேட்டுக்கொள்றான். மொத்தம் 10,000 லிட்டர் நீர் இருக்கு. அதை 400 நாட்களுக்குத்தான் அந்த 10,000 லிட்டர் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு மாணவனுக்கு, ஒரு மனிதனுக்கு எத்தனை லிட்டர் நீர் தேவை என்று கேட்கப்படுகின்றது. அப்போ 400ஆல் என்ன செய்ய வேண்டும்? பிரிக்க வேண்டும். பிரிக்கும் போது 2 பூஜ்ஜியமும் 2 பூஜ்ஜியமும் வெட்டுப்பட்டால் 100 4ஆல் வகுக்கும் போது ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு, எத்தனை மனிதனுக்கு? ஒரு மனிதனுக்கு 25 லிட்டர் நீர் தேவை ஒரு நாளைக்கு மாத்திரம், ஒரு மனிதனுக்கு. தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் அந்த கேள்வி. ஒரு மாணவனுக்கு ஒரு நாளைக்கு அவசியமான நீரின் கனவளவை கேட்டால் 25 லிட்டர் என்று கிடைக்கும். 3வது கேள்வியை பாருங்கடா. முதல் 3 நாட்களின் பின் தாங்கியில் எஞ்சிய நீரின் கனவளவு, எஞ்சிய நீரினுடைய கொள்ளளவை கேட்டால் அதில் ஒரு தகவல் ஒன்று சொல்லப்படுது. முதல் 3 நாட்களும் அதே 50 பேர் நீரை பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்று சொன்னால், இப்போ முதல் 50 பேரும் எத்தனை நாட்கள்? 3 நாட்கள். 50 பேர் 3 நாட்கள். ஒரு மாணவனுக்கு எத்தனை லிட்டர் என்று கண்டுபிடிச்சிட்டோம்? 25. அப்போ மீண்டும் இந்த பெருக்கி வார விடைய 25ஆல் பெருக்கி கொள்ள வேண்டும். காரணம், ஒரு மாணவனுக்கு ஒரு நாளைக்கு 25 லிட்டர் என்று சொன்னால் 50 மாணவனுக்கு எத்தனை லிட்டருங்கிறது வரும் ஒரு நாளைக்கு? அதை 3ஆல் பெருக்கணும். காரணம், முதல் 3 நாள் என்று சொல்லப்படுது. தெளிவாக விளங்கணும். அப்போ 50 தர 3 தர 25 பெருக்கும் போது
அப்போ 5 3ஆல் பெருக்கினா 15. அப்போ 25 15ஆல் பெருக்கிக் கொள்வோம். 12 5 2 கூட்டும்போது 375ஓட ஒரு பூஜ்ஜியத்தை விட்டு பெருக்கின சேர்த்திங்கன்னா 3750 லிட்டர் என்று வரும். ஆனால் கேள்வி என்னென்னு சொன்னால் எஞ்சிய நீரின் கொள்ளளவை கேட்டால் அப்போ எஞ்சிய நீரெண்டு போட்டு 10,000 லிட்டர் 10,000 லிட்டர்லேருந்து ஆரம்பத்தில் 10,000 லிட்டர் அதில் இருந்து 3750 லிட்டரை கழிக்கும் போது 6250 லிட்டர் என்று விடை கிடைக்கும். இதுதான் எஞ்சிய நீரினுடைய கனவளவு அல்லது கொள்ளளவாக இது காணப்படும். கடைசி கேள்வி, தாங்கியில் 250 லிட்டர் நீர் எஞ்சுவது எத்தனை நாட்களுக்கு பின்னர் ஆகும் என்று கேட்கப்படுது. அப்போ தெளிவாக விளங்கணும் இந்த கடைசி கேள்வியை. அப்போ 250 லிட்டர் நீர் இறுதியாக எஞ்சியது என்று சொன்னால் அப்போ ஏற்கனவே எஞ்சிய நீர் அந்த எஞ்சிய நீருக்கு முதல் ஏற்கனவே மீதமாக இருந்த நீரினுடைய அளவு 6250 லிட்டர் நீர் தான் எஞ்சுது. மீண்டும் 250 லிட்டர் நீர் எஞ்சுது என்று சொன்னால் பயன்படுத்திய நீரின் அளவு கண்டுபிடிக்க முடியும். 1250 அந்த எஞ்சிய நீரினுடைய அளவை கழிப்பீங்க என்று சொன்னால் 6000 லிட்டர் நீர் பயன்படுத்தப்பட்டிருக்கும். எப்போது? முதல் 3 நாட்களுக்கு பின்னர். அப்போ இது முதல் 3 நாளைக்கு பயன்படுத்தப்பட்ட அளவு, அதன் பின்னர் மிச்சமான அளவு தான் 1250. இந்த 3ஆம் நாட்களுக்கு பின்னர் இருக்கிற ஆட்கள் நீரை பயன்படுத்தி கொள்றாங்க. பயன்படுத்திய பின்னர் எஞ்சிய நீரினுடைய அளவு தான் 250 லிட்டர் என்று சொன்னால் பயன்படுத்திய அளவு 6000 லிட்டராக இருக்கும். அதில் ஒரு தகவல் என்று சொல்லப்படுது, தெளிவாக பார்க்கணும். முதல் 3 நாளைக்கு பிறகு 10 மாணவர்கள் விடுதியிலிருந்து வெளியேறினர் என்று சொன்னால் ஆரம்பத்தில் 50 மாணவர்கள் முதல் 3 நாளைக்கு அந்த நீரை பருகுவாங்க, நீரை குடிப்பார்கள். 3ஆம் நாளுக்கு பிறகு 10 மாணவர்கள் விடுதியிலிருந்து வெளியேறினா இப்போ இருக்கிற மாணவர்கள் எத்தனை? 40 மாணவர்கள். இப்போ 3ஆம் நாளைக்கு பிறகு விடுதியில் 40 மாணவர்கள் இருப்பார்கள். அந்த 40 மாணவர்களுக்கும் அதே சராசரி, ஒரு மாணவனுக்கு 25 லிட்டர் தண்ணி தேவை. அப்போ 40 மாணவனுக்கு தேவையான நீரினுடைய கொள்ளளவு, அதில் கனவளவு 40 தர 25. அதில் மொத்த கொள்ளளவு பயன்படுத்திய நீரினுடைய கொள்ளளவு வரும். அதை நீங்கள் என்ன செய்யணும்? அது ஒரு நாளைக்கு, அது எத்தனை நாளைக்கு? ஒரு நாளைக்கு 40 தர 25. அதை பெருக்கி வர விடைய 6000ஆல் எஞ்சிய அந்த பாவித்த நீரின் அளவால் பிரிக்கும் போது எத்தனை நாட்கள் பயன்படுத்தி இருப்பார்கள் என்ற கேள்வி வரும். அப்போ நீங்கள் என்ன செய்யணுமெண்டா 40, ஏன் 40 போடுறேன்? மொத்தம் 50. முதல் 3 நாளைக்கு பிறகு 10 மாணவர்கள் விடுதியிலிருந்து வெளியேறினர் என்று சொன்னால் இருக்கிற மாணவர்கள் 40, ஒரு மாணவனுக்கு 25 லிட்டர் நீர் என்று சொன்னால் இப்போ இதை இந்த எஞ்சிய நீரை இதால் பிரிக்கும் போது, இந்த லிட்டர் நீரால் ஒரு நாளைக்கு பயன்படுத்திய நீரினுடைய அளவால் பிரிக்கும் போது எத்தனை நாட்கள் பயன்படுத்தி இருப்பார்கள் என்ற விடை, இந்த நாட்கள் கிடைக்கும். அதை பிரித்து கொள்வோம். 0 வெட்டுப்படும். 600ல் 4 எத்தனை முறைன்னு சொன்னால் 150 முறை. 150. அப்போ லிட்டரும் பெய்த்திரும். 150ல் 25 6. அப்போ 6 நாட்கள். 6 நாட்கள் தான் இந்த 6000 லிட்டர் நீரை பயன்படுத்தி இருப்பார்கள். ஆனால் கேள்வி என்னன்னு சொன்னால் தாங்கியில் 250 லிட்டர் நீர் எஞ்சுவது எத்தனை நாட்களுக்கு பின்னர் என்று சொன்னால் 6 நாள் போட்டால் பிள்ளை. ஏனென்று சொன்னால் முதல் 3 நாளும் பயன்படுத்தி இருக்காங்களா இல்லையா? ஆரம்பத்தில் முதல் 3 நாட்களும் இந்த 10,000 லிட்டரில் இருக்கிற நீரைத்தான் பயன்படுத்தி இருப்பார்கள். அப்போ இந்த 6 நாட்கள்ங்கிறது முதல் 3 நாட்களுக்கு பிறகு பயன்படுத்திய அந்த 6000 லிட்டரினுடைய நாட்கள் தான் 6 நாட்கள். இந்த 6 நாட்களோட மேலுக்கு பயன்படுத்தி அந்த 3 நாட்களையும் என்ன செய்யணும்? கூட்ட வேண்டும். கூட்டும் போது
இதற்கான கடைசி ஆன்சர் தான் 9 நாட்கள் என்று விடை கிடைக்கும். அப்போ இதில் கொஞ்சம் தெளிவாக அந்த கருத்தை விளங்கி இந்த விடையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிள்ளைகள். இதுதான் நேர்மாறு விகித சமன் என்ற பாடத்தில் வரக்கூடிய ஒரு கேள்வி தொகுப்பாக இருக்கும். ரைட், இப்போ பகுதி பி பார்ட்டில் லாஸ்ட் கேள்வி, கடைசி கேள்வி, தொடைகள் சம்பந்தமான ஒரு கேள்வி. நீங்கள் 9ஆம் ஆண்டில் தொடைகள் என்ற பாடம் படித்திருப்பீர்கள். கட்டாயம் அதிலிருந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு ஃபுல் கேள்வி ஒன்று வரும். XY ஒரு வெண்வரி படம் ஒன்று தரப்படுது. அதில் அகிலத்தொடை A to H வரை அந்த ஆங்கில எழுத்து தரப்படுகின்றது. X என்ற தொடைக்குள்ள ABDEF என்ற மூலகமும் Y என்ற தொடைக்குள்ள CDE என்ற மூலகமும் தரப்பட்டு, முதலாவது கேள்வி, மேலே உள்ள தரவுகளை வெண் உருவில் குறிக்குக. முதல் நீங்கள் பார்க்கணும்னா அகிலத்தொடையை விட்டு போட்டு தரப்பட்ட அந்த XY என்ற தொடையை நீங்கள் அவதானிக்கும் போதும் இரண்டிலையும் இருக்கக்கூடிய பொதுவான மூலகத்தை ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்க வேண்டும். அப்போ பொதுவான மூலகம் Dயும் Eயும் இருப்பதனால அதை இடைவெட்டு அந்த ரெண்டு தொடைகளும் இன்டரப்ட், அதாவது இடைவெட்டக்கூடிய பகுதியில் அந்த ஈயையும் டியையும் எழுதி கொள்ள வேண்டும். அதன் பிறகு எக்ஸ் என்ற தொடையில மிச்சமாக இருக்கிற மூலகத்தை எக்ஸ் என்ற தொடைக்குள்ள கமா போடாமல் அந்த பிரதேசத்துக்குள்ள நோட் பண்ண வேண்டும். அதே போன்று வைக்குள்ள இருக்கிற மீதி மூலகத்தை வைக்குள்ள இருக்கிற பிரதேசத்தில் மட்டும் அந்த மூலகத்தை நோட் பண்ண வேண்டும். சி, அப்போ அகிலத்தொடைய பாருங்க, இதில் நோட் பண்ணாத சில மூலகங்கள் இருக்கும். அப்போ ஏ நோட் பண்ணிருக்கு, பி நோட் பண்ணப்பட்டிருக்குண்ணே, ஏ இருக்கு, பி எழுதப்பட்டிருக்கு, சி எழுதப்பட்டிருக்கு, டி எழுதப்பட்டிருக்கு, இ எழுதப்பட்டிருக்கு, எஃப் எழுதலை. ஸோ நான் எஃப்பை போட்டுக்கொள்கிறேன், எஃப் எழுதலை. அடுத்தது ஜியும் எழுதப்படலை, ஸோ ஜியை போட்டுக்கொள்கிறேன். ஹெச்சும் எழுதப்படலை, ஸோ ஹெச்சை நான் அந்த ரெண்டு தொடைகளுக்கு வெளியே அந்த செவ்வகத்துக்குள்ள விரும்பின பிரதேசத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த மூலகத்தை எழுதி கொள்ள முடியும். இப்போ இரண்டாவது கேள்வியை பாரு. எக்ஸ் டேஸ், அதாவது எக்ஸ் நிரப்பி இடைவெட்டு வை அந்த பிரதேசத்தை வெண்ணுருவில் நிலற்றி காட்டுக. அப்போ நம்ம தரம் 9 படித்திருப்பீர்கள். டேஸ் அதாவது நிரப்பி என்று சொன்னால் அது தவிர்ந்த பிரதேசம். அப்போ எக்ஸை மறைத்தீங்க என்று சொன்னால் தொடர்பு இடைவெட்டு வை, அப்போ வெளி பிரதேசம் வராது, வை என்ற பிரதேசம் வை மட்டும் கொண்ட அந்த பிரதேசம் வரும். இவ்வாறு நிலற்றி இருந்தால் மாத்திரம்தான் சரியாக இருக்கும் அந்த ஆன்சர். இப்போ மூன்றாவது கேள்வி, பி வந்து GH என்ற ஒரு மூலகம் தரப்படுது. இந்த தொடை பியை எக்ஸ் கமா வை சார்பில் தருகன்னு சொன்னால் இந்த பியையும் ஜிஐ மெச்சையும் பாருங்க, ஜிஐ மெச்சையும் பாருங்க. இந்த எக்ஸ் என்ற தொடைக்கும் வை என்ற தொடைக்கும் சரியான வெளியே இருக்கிற மூலகம்தான். அதில் பி என்ற தொடை, அதாவது ஆங்கில எழுத்து பி என்று போட்டு அதில் மூலகமாக ஜியும் மெச்சும் தந்தால் எக்ஸையும் வையையும் வைத்து கொண்டு இதில் தொடர்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் தெளிவாக விளங்கணும். இந்த ஜியும் மெச்சும்ங்கிறது எக்ஸுக்கும் வைக்கும் வெளியே இருக்கு. அப்போ வெளியே இருக்குன்னு சொன்னால் எக்ஸ் ஒன்றிப்பு வை என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ரெண்டும் சேர்ந்து வரும். எக்ஸ் ஒன்றிப்பு வை என்றால் ரெண்டு தொடையும் சேர்ந்து வரும். அப்போ இந்த மூலகம் வரணும் என்று சொன்னால் பிரக்கெட் பண்ணி நிரப்பி என்று போட்டால் சரி. அப்போ நிரப்பி என்று போட்டால் 3 மூலகம் இருக்கு, எஃப் ஜி ஹெச் இருக்கு. அப்போ அவன் தரப்பட்ட ஜியும் ஹெச்சும் இருப்பதனால அப்போ எக்ஸுக்கும் வைக்கும் ஒரு தொடர்பு வந்து எக்ஸ் ஒன்றிப்பு வை முழுவதும் டேஸ் என்று போட்டுக்கொள்ள வேண்டும். அப்போ இதுதான் மிகச்சரியான ஒரு விடையாக இருக்கும். நான்காவது கேள்வியை பாருங்க. தொடை வையிற்கு உரித்தாகாத, அப்போ தொடை வையிற்கு உரித்தாகாத எக்ஸில் உள்ள எஞ்சிய எழுத்துக்கள் அடங்கிய, அப்போ எக்ஸில் உள்ள எஞ்சிய எழுத்து என்று சொன்னால் பிள்ளைகள் ஏபிஎஃப் என்று இருக்கிறேன். ஏபிஎஃப், எஃப் வந்து
இதில் வந்திருப்பதனால இந்த எஃப் வந்து என்ன செய்யாது, இந்த வெண்வரி படத்தில் வெளிப்பிரதேசத்தில் வராதுன்னு. இந்த எஃப் வந்து ஆல்ரெடி எக்ஸுக்குள்ளே இருக்குது. அப்போ நான் அவதானிக்கலை. அப்போ எஃப் வந்து வெளியே என்ன செய்யாது, இருக்காது. ஓகே, அப்போ உள்ளடங்கிய 2 உஃபதோடைய கேட்க. அப்போ உஃபதோடைய கேட்ட பிள்ளைகள் அப்போ தெளிவாக விளங்கணும். அப்போ எஃப் உள்ளுக்கு இருக்குது. அப்போ ஏபிஎஃப் இந்த 3ஐயும் வைத்து நீங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால், ஏபிஎஃப் அந்த 3ஐயும் வைத்து 2 உஃபதோடு எழுதி கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஏயை மட்டும் எழுதலாம், அல்லது பியை மட்டும் எழுதலாம், அல்லது எஃப்ஐ மட்டும் எழுதலாம், அல்லது ஏயும் பியையும் சேர்த்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு தொடை பிரிவு உபதொடை எழுதி கொள்ள முடியும். இப்படி நீங்கள் ஏதாவது 2 மூலகத்தை எழுதினா உங்களுக்கு இந்த 4வது கேள்விக்கும் விடையாக அமையும். 2 உபதொடையை மட்டும் கேட்டதால் நீங்கள் 2 கட்டாயம் எழுத வேண்டும். அது 2க்கு மேற்பட்டது எழுதினாலும் சரி. அப்போ கேட்டதை மட்டும் எழுதும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்போ இவ்வளவு தான் தொடை என்ற பகுதியில் இருக்கக்கூடிய கேள்வி பகுதியில் வரும் பிள்ளைகள். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ இதுதான் இவ்வளவு தான் அந்த பி பார்ட்டில் வரக்கூடிய கேள்வி தொகுப்பாக காணப்படுகின்றது. அப்போ இத்துடன் அந்த பி பார்ட்டில் இருக்கிற அனைத்து கேள்விக்குமான விளக்கம் தரப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் பகுதி 2ல் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விளக்கம் தரப்படும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.